ஸோ என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ், சரியா? ஸோ பாலிட்டி மாதிரி நம்ம எக்கனாமிக்ஸ்க்கும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். போத் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல வாங்கிக்கலாம், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வாங்கிக்கலாம். ஆஸ் ஐ செட் பிஃபோர், நம்ம சில விஷயங்கள் பிடிஎஃப்ல பார்ப்போம், பட் சில விஷயங்கள் ஐ வாண்டட் டு ரைட் இட் ஆன் த போர்டு. போர்டில் எழுதி படிக்கும்போது இது இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும், சரிங்களா? அதனால மேக் ஷூர் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு தனி நோட் போட்டு வச்சிருங்க. ஓகே, ஃபைன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ன்ற ஸ்டடிஸ் ஏன் வந்ததுன்னு தெரியுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எக்கனாமிக்ஸ்னு ஒண்ணு ஏற்பட்டுச்சு? எங்க சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். நீங்களாம் எக்கனாமிக்ஸ் பத்தி எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், குட் ஈவினிங் சண்முக பிரியா. லேட்டா கேக்குதோ நான் பேசுறது? என்னாச்சு? ஏன் எக்கனாமிக்ஸ் வந்தது நமக்கு? நோ ஐடியாவா? சரி, நான் ஒரு கதையை சொல்றேன். மனுஷன் பிறக்கும் போது ஒரு செக்டா ஃபார்ம் ஆகும் போது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே தான் இருந்துச்சு. பட் வேற வேற இடங்கள்ல வேற வேற மனிதர்கள் ஃபார்ம் ஆகும்போது நம்ம பார்ட்டர் சிஸ்டம் கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிட்டோம். எஸ் ஆர் நாட்? அப்போ ஹியூமன் ஹிஸ்டரியில நம்ம பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே நமக்கு எக்கனாமிக்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்ததுக்கான காரணமே ப்ரொடக்ஷன், உற்பத்தி. இந்த ப்ரொடக்ஷன் ஏன் முக்கியமாச்சுன்னா, ஒரு ஆள் எக் ப்ரொடியூஸ் பண்ணுவான், இன்னொரு ஆள் கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுவான், இன்னொரு ஆளு ஏதாவது மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஆனா இந்த மூணு ப்ராடக்ட்டுக்கும் ஒரே வகையான மதிப்பீடு இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. இட் வாஸ் நாட் ஈக்குவல் இன் வேல்யூ. ஆமாவா இல்லையா? நம்ம வந்து பார்ட்டர் சிஸ்டம் எடுத்துப்போம், பண்ட மாற்று முறை. ஓகே, பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்ல ஈக்குவல் வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ இந்த எக் ப்ரொடியூஸ் பண்றவனுக்கு கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வரும். கோல்டு ப்ரொடியூஸ் பண்றவன் நம்ம தான் ரிச்சஸ்டா இருக்கணும்னு ஆசை வரும். அப்ப அந்த ஆசை தான் ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரொடக்ஷன் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்பட்டுச்சான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கிட்ட கொடுக்கலாமா, இல்ல பிரைவேட் கிட்ட கொடுக்கலாமா, இல்ல ஸ்டேட் அண்ட் பிரைவேட் ரெண்டு பேருமே இத சேர்ந்து பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பல வகையான டிஸ்கஷன் எமர்ஜ் ஆச்சு. நீங்க மிஸ்டர் ஆடம் ஸ்மித் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard of a person called Adam Smith? இந்த ப்ரொடக்ஷன்லயே மூணு பேட்டர்ன். இதனுடைய ஆரிஜின் தான் the origin of three main economic system. மூணு வகையான எக்கனாமிக் சிஸ்டம் அமையுது. அந்த பொருளாதார சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா கேபிட்டலிஸ்ட் economy. It means who is capitalist? Capitalist na யாரு? முதலாளித்துவம். ஓகே, சோ கேபிட்டலிஸ்ட் economy. ரெண்டாவது ஸ்டேட் economy, அரசாங்கமே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. மூணாவது மிக்ஸ்டு economy. இப்படி எக்கனாமிக்ஸ மூணா பிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. எப்போ ப்ரொடக்ஷன் யார்கிட்ட போகணும்ன்ற குழப்பம் ஏற்படும் போதுதான் இந்த மூணு வகையான எக்கனாமிக் சிஸ்டமே உலகத்துல ஃபார்ம் ஆகுது. இதுல ஒவ்வொன்றத்தினுடைய கான்செப்டும் பார்ப்போம். ஏன்னா சி, இப்ப இது வரைக்கும் நம்ம எக்கனாமிக்ஸ் படிச்சது வேற. நம்ம இந்த பேசிக் கூட ஏன் படிக்கிறோம்னா, நமக்கு கொஸ்டின் அனாலிட்டிக்கலா கொடுத்துட்டானா நம்ம பேசிக் தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி இதெல்லாம் ஏன் ஃபார்ம் ஆச்சுன்ற ஃபவுண்டேஷனே இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? ஃபைன்.
இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்கனாமிக் பேஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்கானமியை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனா ப்ரொவைடட் நான் சொல்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கணும். புரிஞ்சுதுங்களா? ஃபைன். இப்ப நல்லா பாருங்க, கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. இது சிம்பிளா சொல்லணும்னா, மிஸ்டர் ஆடம் ஸ்மித் அப்படின்னு ஒரு கேரக்டர். மிஸ்டர் ஆடம் ஸ்மித் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு புக் எழுதினாலும், அந்த புக்குக்கு பேர் சொல்றேன், வெல்த் ஆஃப் நேஷன். வெல்த் ஆஃப் த நேஷன். இங்கிலீஷ்லயே இந்த பேர் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும். வெல்த் ஆஃப் த நேஷன். ஓகே. இந்த வெல்த் ஆஃப் த நேஷன்ல இவரு he opposed excessive government control. அரசாங்கத்தின் கட்டுப்பாடை இவர் எதிர்த்தார். அரசாங்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது நல்லது இல்ல. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, அரசாங்கம் கட்டுப்படுத்துறதுனால என்ன கஷ்டம்? எதனால அவர் நல்லது இல்லைன்னு சொன்னாரு? அரசாங்கம் கட்டுப்படுத்துறது நல்லது கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. லேசி ஃபேர் ஸ்டேட், சோம்பேறித்தனமான ஆட்சின்னு அர்த்தம். இது லேசிஸ். ஓகே, எஸ்எஸ் போடணும். லேசிஸ் ஃபேர் ஸ்டேட். இதுக்கு தமிழ்ல வந்து, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் அதோட தமிழ் வேர்டும் வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம்ங்க. சுதந்திர சந்தை மாநிலம். சுதந்திர சந்தை மாநிலம். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இதை ஏன் ஆடம் ஸ்மித் சப்போர்ட் பண்ணாரு? எக்ஸசிவ் கண்ட்ரோல், அரசாங்கம் கட்டுப்படுத்துறது நல்லது இல்லைன்னு ஆடம் ஸ்மித் ஏன் சொன்னாரு? எனி ஐடியா? திங்க் அட்லீஸ்ட். எக்கனாமிக்ஸ் நம்ம திங்க் பண்ணா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எக்ஸசிவா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா புது வகையான நோ நியூ இன்வென்ஷன்ஸ், இனோவேட்டிவ் ஐடியா நிறைய வராது மேம் பீப்புள் கிட்ட. என்னப்பா? பீப்புள் கிட்ட நிறைய இனோவேட்டிவ் ஐடியா கிரியேட் ஆகாது மேம். ஓகே ஓகே ஓகே. அதனால பீப்புள் கிட்ட நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் கிரியேட் ஆகாது. அதான் அந்த நியூ இன்வென்ஷன்ஸ், நியூ ஐடியாஸ் எமர்ஜ் ஆகாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. காம்படிஷன் நிறைய இருக்காது மேம். காம்படிஷன் நிறைய இருந்தாதான் போட்டி போட்டு பெஸ்ட் ப்ராடக்ட கொடுப்பாங்க இல்லையா? இதுதான் ஆடம் ஸ்மித்தோட தாட். அதனால இவர் என்ன சொல்லுவாருன்னா, கவர்மெண்ட் நீ அமைதியா இரு, மத்தது மார்க்கெட்டே பாத்துக்கும். மார்க்கெட்டே எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும், மார்க்கெட்டே எதுக்கு விலையை எவ்வளவு வைக்கலாம்னு முடிவு பண்ணும். இப்ப 2 பேர் ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்றான்னு வச்சுப்போமே, ஓகே, 2 பேரும் என்ன பண்ணுவான், காம்படிஷன்னால போட்டி போட்டு விலையை கம்மி பண்ணி கொடுப்பான். எஸ், அப்ப அல்டிமேட்டா பெனிஃபிட் யாருக்கு? பீப்புளுக்கு. அதனால நீ விட்டு, காம்படிஷன் அவனுங்களுக்குள்ளேயே ஏற்படட்டும். இந்த காம்படிஷன் ஒரு ப்ராடக்டினுடைய விலைய பெஸ்ட் பிரைஸா பீப்புளுக்கு கொடுக்கும், நீ தலையிடாத அப்படின்னு சொன்னது யாரு? நம்மளோட ஆடம் ஸ்மித். ஆனா நீங்க சொல்லுங்க, ஸ்டேட் நோ கண்ட்ரோல் ஆன் மார்க்கெட், மார்க்கெட்டின் மீது கட்டுப்பாடு இல்லாத அரசாங்கம், இது நல்லதா கெட்டதா? இஸ் இட் குட் ஆர் பேட்? இது நல்லதா கெட்டதா? கட்டுப்பாடு இல்லாத, மார்க்கெட்டின் மீது கட்டுப்பாடு இல்லாத அரசாங்கம் நல்லதா கெட்டதா? என்ன பொறுத்த வரைக்கும் கெட்டதுதான். காரணம் என்னன்னா, கட்டுப்பாடு இல்லைன்னா அந்த